ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி கிளாஸ் நம்பர் 37ல் நம்ம சோட்டி ஸ்டிச் டைப் 1 பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ சோட்டி ஸ்டிச்சில் வந்து மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம டைப் 1 பார்க்கலாம். இது சிம்பிளான ஸ்டிச் தான், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பார்த்துக்கலாம். ஸோ இது நம்ம ஒரு சிங்கிள் லைன் தான் ட்ரா பண்ணுறோம். 10 சென்டிமீட்டரில் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேயா? இது த்ரெட் ஒர்க் அப்படிங்கிறதுனால 13.5 mm நீடில் டுலிப்பில் ஜப்பான் பிராண்ட் எடுத்துக்கோங்க. த்ரெட் ஒர்க் அப்படின்னாலே 13 or 14 நம்பர் நீடில். அண்டு பீட் ஒர்க் அப்படின்னாலே நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி 23 or 24 யூஸ் பண்ணுங்கள். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம சரி த்ரெட் யூஸ் பண்ணுறேன். ஓகேயா? அதாவது உங்களுக்கு வீடியோ கிளாரிட்டியாக புரியணுங்கிறதுக்காக நான் சரி த்ரெட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போது இதில் ஒரு எண்டு எடுத்துக்கோங்க. சரியா? ஒரு எண்டில் கரெக்டாக அந்த எண்டோட டிப்பில் இருந்து நீங்கள் த்ரெட்டை பிக் பண்ணி ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டுருங்க. ஓகேயா? ஒரு லாங் ஒரு 1.5 inch இல்லை 1 inch கேப்பில் ஒரு லாங் செயின் ஸ்டிச்சு, அதாவது 2 சென்டிமீட்டர் அப்படிங்கிற ஒரு டிஸ்டன்ஸில் நீங்கள் ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச். ஓகேயா? குட்டி லாக் ஸ்டிச் போட்டு நீங்கள் இன்னொன்று ஒரு ஸ்டிச்சும் போட்டுக்கோங்க அதில். ஸோ இது வந்து நம்ம சோட்டி ஸ்டிச் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லென்த்தாக போகணும். அந்த லென்த்துக்காக தான் நம்ம கூட ஸ்டிச்சஸ் போட்டு கொண்டு வரோம். ஸோ இப்போது இந்த லாங் செயின் ஸ்டிச் போட்டாச்சா? இப்போ அதோட மேல் மேல் பக்கத்தில் அடுத்து ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். ஓகேயா? செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதை அப்படியே கீழே இழுங்க. சரியா? கீழே இழுத்து கீழே அதாவது அந்த சென்ட்ரல் லைனை தாண்டி அடுத்து இந்த சைடில் கீழ்ப்பக்கமாக அடுத்த ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். போட்டுட்டு அங்கேருந்து ஒரு லாங் செயின் ஸ்டிச் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு இழுக்கிறோம். ஓகேயா? இழுத்து அதில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இந்த ஸ்டிச் வந்து அப்படியே லென்த்தாக வரணுங்கிறதுக்காக இன்னொன்று ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். கொஞ்சம் லென்த்தாக லாக் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் ஒரு செயின் ஸ்டிச். ஏன்னா இந்த இதை வந்து நம்ம கீழே இழுத்து கொண்டு போய்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இப்போ நான் வந்து க்ளோஸ்அப்பில் காமிக்க பாருங்கள். ஸோ அதே தான் ஃபாலோ பண்ணுறோம். மேல் பக்கமாக போட்டு ஒரு செயின் ஸ்டிச்சை கீழே இழுத்து அங்கே ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதிலேருந்து கீழே ஸ்டார்டிங் பாயிண்டில் ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு லென்த்தாக வர்றதுக்காக இன்னொன்று ஒரு செயின் ஸ்டிச். அப்புறம் மேல் பக்கமாக லென்த்தாக ஒரு செயின் ஸ்டிச், லாங் செயின் ஸ்டிச், அப்புறம் கீழே ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டு இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு அதிலேருந்து ஒரு லாங் செயின் ஸ்டிச் எடுத்து ஸ்டார்டிங் பாயிண்டில் கொண்டு வந்து போட்டுட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் ஸ்டிச்சும் போட்டுருங்க. ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சும் போட்டுப்போம். ஸோ இதுதான் நம்ம போட்டுட்ருக்கோம். பாருங்கள், இது வந்து எந்த டிசைன்ஸுக்கு இது வந்து எதுக்கு போடுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு லீஃபு ஒரு இலை அப்படி இருக்குன்னா அந்த கொடிகள்லாம் போடையில் இந்த செயின் ஸ்டிச்சை இந்த மாதிரி உள்ள சோட்டி ஸ்டிச்சு போட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு கேர்ள் வரைஞ்சிருக்கோம், அது பின் பக்கம் வரைஞ்சிருக்கோம் அப்படின்னா அந்த ஹேர், அதாவது பின்னல் போட்டு கொண்டு வருவாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த பின்னலில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதை இன்னும் வேறு என்னென்னா, இதில் கரும்பு இருக்குது பார்த்தீங்களா? கரும்பு வந்து எப்படி நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னா, ரியலிஸ்டிக்காக கொண்டு வரலாம் அப்படின்னா இந்த ஸ்டிச்சஸ் அதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது வந்து நிறைய இடத்துல வந்து இந்த ஸ்டிச்சஸ் யூஸ் ஆகும். ஸோ இது வந்து டைப் 1. ஸோ இதைத்தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு கிளாரிட்டியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அதாவது சரி த்ரெட்டில் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் எனக்கு சில்க் த்ரெட்டில் போட்டு எனக்கு கொடுங்க. ஸோ இது வந்து நம்ம எண்டில் வந்து நம்ம 2 ஸ்டிச்சஸ், அதாவது 2 எக்ஸ்ட்ராவாக நம்ம 2 இது போடுறோம். ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு கூட ஒரு செயின் ஸ்டிச் போடுறது எதுக்குன்னா, இந்த லென்த் வந்து நீளமாக கீழே வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த செயின் ஸ்டிச் போடுறோம். ஸோ இது வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து எந்த லாக் ஸ்டிச்சும் போடாமல் அப்படியே நீங்கள் கொண்டு வந்துடலாம், கீழே இறக்கிடலாம். ஸோ அதாவது மேல் பக்கமாக போடுறதுல நீங்கள் எந்த லாக் ஸ்டிச்சும் போடாமல் அப்படியே கீழே இழுங்க. இந்த இதில் செயின் ஸ்டிச் போட்டு இதுக்கு கீழே இழுக்கிறத வந்து எந்த லாக் ஸ்டிச்சும் போடாமல் அப்படியே போட்டு கீழே மட்டும்தான் நீங்கள் லாக் ஸ்டிச் போடுறீங்க. இதுதான் ஃபஸ்ட்டு டைப். ஓகேயா? ஸோ இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண இது வந்துடும். ஸோ இனிமேல் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சஸ்லாம் வந்து கொஞ்சம் டஃப்பான மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் அழகானது. முதல்லலாம் போட்டப்போ சிங்கிள் லைனில் சும்மா
அப்படி உங்களுக்கு கை வந்து நல்லா வளைஞ்சி கொடுக்கணுங்கிறதுக்காக எல்லா ஸ்டிச்சஸையும் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். ஸோ இப்போல்லாம் வரது வந்து மேஜர் ஸ்டிச்சஸ்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க இது எனக்கு வரலைன்னு. இந்த ஸ்டிச்சஸ்லாம் வந்து மேக்ஸிமம் இந்த ஸ்டிச்சஸ்லாம் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் போட்டால் இன்னும் உங்களோட ஒர்க் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கஸ்டமர்ஸ் ப்ளவுஸுக்கு நீங்கள் போட்டு கொடுக்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த ஸ்டிச்சஸை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கற்றுக்கோங்க. ஸோ இதுலேயே வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட் டைப். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஃபஸ்ட் டைப் இது இப்படி போட்டிருக்கோம். ஸோ எந்த லாக் ஸ்டிச்சஸும் போடாமல் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ சரி த்ரெட்டில் நீங்கள் எனக்கு போட்டு சென்ட் பண்ண வேண்டாம், சில்க் த்ரெட்லேயே போடுங்க. சில்க் த்ரெட்டில் வந்து டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிச்சஸை வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி திருப்பி பண்ணுறோம். ஸோ பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் பிசிறு வேறு தான் செய்யும். ஸோ பிசிறுலாம் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் போடுங்க. ரொம்ப வந்துடும். நம்ம ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. டெய்லி 1 ஹவராவது நீங்கள் வந்து ஆரி ஸ்டிச்சஸுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆரி கற்றுக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எல்லா ஸ்டிச்சஸையுமே நீங்கள் போட்டு பாருங்கள். எந்த ஸ்டிச்சஸில் உங்களுக்கு டவுட் இருக்கோ அதை வந்து ஒரு 2 to 3 டைம்ஸுக்கு மேலே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வந்துடும். வராதுன்னு ஒன்றும் கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஒரு செயின் ஸ்டிச் போட நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா ஸ்டிச்சஸுமே வந்துடும். ஸோ செயின் ஸ்டிச்சை பேஸ் பண்ணி தான் ஆரியோட எல்லா ஸ்டிச்சஸுமே இருக்கும். எல்லா ஸ்டிச்சஸுமே நம்ம நார்மலாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போடுற செயின் ஸ்டிச்சை பேஸ் பண்ணி தான் எல்லா ஸ்டிச்சஸுமே இதில் வரும். அந்த செயின் ஸ்டிச்சை நம்ம எந்தெந்த ஷேப்ஸ்லலாம் எப்படியெல்லாம் போடலாம் அப்படிங்கிறது தான் இதில். ஓகேயா? ஸோ அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இப்போ எண்டில் வந்துட்டோம். எண்டில் வர நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, நம்ம எக்ஸ்ட்ராவாக போடுவோம் தெரியுமா லென்த்துக்கு வர செயினை, அதோட லென்த்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எண்டில் வந்து கரெக்டாக ஃபினிஷ் ஆகும். ஸோ இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. நான் இப்போ எண்டில் வந்து எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ எண்ணாட்டோட இம்பார்ட்டன்ஸும் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ போத் சரி த்ரெட் சில்க் த்ரெட் அண்ட் செயின் த்ரெட் எல்லாத்துலேயுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டிச் எப்படி நீட்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து சோட்டி ஸ்டிச்சில் டைப் 1 சரி த்ரெட்டில் நம்ம போட்டுட்டோம். ஸோ இப்போ நம்ம இந்த க்ரீன் கலர் நூல் எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் டபுள் பிளட் பிராண்டில் எடுக்கலை. ஸோ இந்த த்ரெட் வந்து எனக்கு கொஞ்சம் அந்து தான் போச்சு. ஸோ டார்க் க்ரீன் கலர்ஸ் வந்து எனக்கு டபுள் பிராண்டில் காலி ஆயிடுச்சு. ஸோ டார்க் க்ரீன் கலரில் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ அதனால் இந்த பிராண்ட் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு இதில் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு போடுறதுக்கு. அந்தந்து தான் போச்சு. ஸோ சாட்டிஸ்ஃபையாக இல்லை. நீங்கள் அதை டபுள் பிராண்டே எடுங்க. டபுள் பிராண்டு தான் பெஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு அதுக்கு அடுத்தையும் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே ரிவர்ஸில் திருப்பி மேல் பக்கமாக ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டு அதை அப்படியே கீழே இறக்கி ஒரு லாக் செயின் ஸ்டிச் போட்டுட்டு, அதாவது இந்த சென்ட்ரல் லைனுக்கு அடுத்ததில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதை அப்படியே கீழே இருக்கும், எந்த லாக் ஸ்டிச்சும் போடாமல் கீழே இறக்கி ஒரு ஸ்டிச் போட்டு லாங் செயின் ஸ்டிச் போட்டு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டு அதே ப்ரொசீஜர் தான். ஒரு மேலே வந்து ஒரு இதுக்கும் இடையில சேம் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஸோ மேலே ஒரு ஸ்டிச்சுக்கும் அடுத்த ஸ்டிச்சஸுக்கும் இடையில இந்த கேப் வந்து சேமாக இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ அழகாக இருக்கும் இன்னும் ஸ்டிச்சஸ். ஸோ இப்போ நான் வந்து இந்த டார்க் க்ரீன் கலரில் போடுறேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து நம்ம பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்டிச்சஸ் வந்து இதில் வந்து பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பிரியாமல் நீங்கள் போட கற்றுக்கோங்க. ஸ்லோவாகவே போடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நம்ம ஸ்பீடாக போடணும், எல்லோரும் ஸ்பீடாக போடுறாங்க நம்மளும் ஸ்பீடாக போடணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் அப்படிங்கிற மாதிரி தான். ஸ்லோவாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ உங்களுக்கே அறியாமல் நீங்களே ஸ்பீடாக போட ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ எனக்கும் இதில் வந்து பிசு ரொம்ப வந்துச்சுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா எனக்கு இந்த பிராண்ட் வந்து எனக்கு க்ரீன் கலர் வேறு கிடைக்கல. ஸோ அதனால் நான் இந்த பிராண்டில் வேறு பிராண்ட் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் பிசு வேறு தான் செஞ்சிச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நான் போட்டுட்டேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு அதிலே இருக்கிறவங்களுக்கு பிசு வராமல் ஈஸியாக போட்டுருவாங்க. உங்களுக்கு அதில் வந்து வெளியில் பிராண்டு வேறு எதுவும் பிராண்டு வந்து உங்களுக்கு இது டபுள் பிராண்டை விட உங்களுக்கு நல்ல பிராண்ட் எதுவும் கிடச்சிச்சின்னா நீங்கள் அதிலே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்லேயே வந்து லோக்கல் த்ரெட் எடுத்து நீங்கள் அது ப்ராக்டிஸ் பண்ணி அது வராமல் பிசுறு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வெக்ஸ் ஆகி வேண்டாம் எனக்கு ஆரி வரல அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. குவாலிட்டியான நீடில் குவாலிட்டியான த்ரெட்டெல்லாம் வச்சு பண்ணும்போது ஆரி ஈஸியாக வரதான் செய்யும். வராதுன்னு ஒன்றுமே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், வந்துடும்.
ஸோ இது வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உமன்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு கைத்தொழில் மாதிரி, ஒரு நல்ல ஒரு இன்கம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி இதில் வந்து ஆரியில் ஜாக்கெட்ஸு, சாரீஸு அதில் உள்ள எல்லாமே வந்து மக்கள் விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ அது ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்குது. ஸோ எது ட்ரெண்டிங்கில் இருக்கோ அதை நம்ம கற்றுக்கிட்டு அதுக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து பண்ணி கொடுக்குறது வந்து நமக்கு நல்லது. ஸோ இப்போ ட்ரெண்டிங்கில் இது போய்கிட்டு இருக்குது அப்படின்னா இதுக்கு என்றைக்குமே வந்து நமக்கு இது இருக்குது. அதனால் ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு தொழில் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கிளாரிட்டியாக கற்றுக்கோங்க. அதை வச்சு நம்மளும் பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ அதான் எப்போவுமே வந்து ஒரு இதை தொழில் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு பெண்களுக்கு அப்படிங்கிறது, பெண்களை பொறுத்த வரைக்கும் வருமானங்கிறது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்றைக்குமே வந்து ஒரு கைத்தொழில் வந்து நமக்கு கை கொடுக்கும். ஸோ எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நமக்கு வந்து கைத்தொழில் தான் நமக்கு வந்து கை கொடுக்கும். ஸோ ஒரு சின்னதாக ஒரு ஃபேமிலிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா நம்மளோட ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க குழந்தைகளை பார்த்துக்கிட்டு வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஐயோ நம்மளால் சம்பாதிக்க முடியலையே அப்படின்னு ஒரு வெக்ஸாகவோ அந்த மாதிரிலாம் வேண்டவே வேண்டாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸாகவும் எடுத்து பண்ணலாம். இல்லை உங்களோட டைமில் உங்களோட லெஷர் டைம் கிடைக்கும் போது நீங்கள் இந்த இதை பண்ணி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இன்கம்மை நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணலாம். ஓகேயா? ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆரி கற்றுக்கோங்க. ஆரி கற்றுக்கிறது ஈஸி தான். ஸோ எந்த ஒரு ஸ்டிச்சஸையுமே ஸ்கிப் பண்ணாமல் கற்றுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் முழுமையாக கற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த ஸ்டிச்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எண்டில் வந்து எண்ட் நாட் போட்டு நான் முடிக்க போகிறேன். ஸோ அதான் ஒவ்வொரு லென்த்தாக நம்ம போட்டிருக்கோம் பார்த்திங்களா, ஒவ்வொரு ஸ்டிச்சஸுக்கும் இடையில ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த எண்டில் வரும்போது நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் போடுறத வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அதோட லென்த்தையும் கம்மி பண்ணிவிட்டு எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேயா? ஸோ ஷோட்டி ஸ்டிச் டைப் 1 வந்து போத் செல்ஃப் த்ரெட் அண்ட் சரி த்ரெட்டை நம்ம போட்டாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.